ஹாய் காய்ஸ், இப்போ தான் நம்ம அனிமேஷனில் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். முதல் படி எடுத்து வைக்க போகிறோம். ஓகே, ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு ஆசை இருக்கு. ஸ்டோரியோட நேம் கதையை வைத்து ஒரு கதை சொல்கிறேன். ஓகே, கதையின் நாயகன் 2026 வசிக்கின்றான். அவனுக்கு கதை எழுதுவதில் நாட்டம் உள்ளது. அவன் வெவ்வேறு இடத்திற்கு சென்று வெவ்வேறு மக்களை சந்தித்து அவர்களின் வாழ்க்கையை கதையாக எழுத ஆசைப்படுகிறான். அவர்கள் கதை எப்படி சொல்கிறார்கள் என்று அவன் தேடி செல்கிறான். திடீரென்று அவன் டைம் டிராவல் பண்ணிவிட்டான். அவன் சென்ற இடம் கற்காலம். அவனுக்கு சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. அங்கு உள்ள மனிதர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படி கதை சொல்கிறார்கள் என்று கேட்கிறான். அடுத்து டைம் டிராவல் பண்ணுகிறான். அங்கு உள்ள சில மனிதர்கள் எப்படி கதையை சொல்கிறார்கள் என்று வெவ்வேறு கட்டத்திற்கு டைம் டிராவல் பண்ணுகிறான். கடைசியாக நிகழ்காலத்திற்கு வந்து அவன் எழுதுகிறான். அழியாத ஒன்று கதையின் ஹீரோ, கதையின் உள்ள கேரக்டர்கள் என்று வழியலாம். ஆனால் கதை எப்பொழுதும் அழியாது. தான் பார்த்த கற்காலத்தில் அவர்கள் குறியீடை வைத்து கதை சொல்கிறார்கள், சைகையை வைத்து கதை சொல்கிறார்கள். அடுத்து பார்த்தவர்கள் ஓவியத்தின் மூலமாக கதை சொல்கிறார்கள். அடுத்து பார்த்தவர்கள் பொம்மலாட்டம் நாடகம் மூலமாக கதை சொல்கிறார்கள். அடுத்து புத்தகத்தின் மூலமாக கதை சொல்கிறார்கள். அடுத்து திரையின் மூலமாக கதை சொல்கிறார்கள். அடுத்து 2D அனிமேஷன் மூலமாக கதை சொல்கிறார்கள். அடுத்து 3D அனிமேஷன் மூலமாக கதை சொல்கிறார்கள். இப்படி கதை வெவ்வேறு கட்டத்திற்கும் வெவ்வேறு டெக்னாலஜி மூலமாகவும் கதை சொல்லப்படுகிறது. எனவே கதை என்றும் அழியாது. கதையின் கதாபாத்திரங்கள் அறியும் தவிர கதை என்றும் அழியாது. நன்றி, வணக்கம்.